யாரு ஆள் ஊருக்கு புதுசா இருக்க? பார்த்தா மாக்காம இருக்கேன். ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ஹலோ, வெளியூரா? இல்ல சொந்தக்காரங்க யாராவது பாக்குறக்கா வந்தீங்களா? ஏய், வாயில் இருக்கிற வெத்தலை வச்சு துப்பிட்டு பதில் பேச மாட்டேன். நீ வாய் வந்து பேசினா என்ன கிளிக்க போற? என்ன முழிக்கிற? யார் நீ? இந்த ஊரா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டு வாங்கி வாடகை விட்டுருக்கேன். அப்ப நீ கடலுக்கு போக மாட்டியா? அப்பப்ப போவேன், போகாத மீதி நேரம் வாடகை விட்டுருவேன். அப்பப்ப மீதி நேரம் பாவிங்க. நீ வாழ்றதே பாதி நேரம் தான்டா. ஒல 24 நேரம் ஒல. அதை விட்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு வெட்டி பேசிக்கிட்டு உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணாதான் இந்தியாவே ட்ரிம் ஆகும். லுக், வாழ்க்கைனா பிளேடு மாதிரி, சரியா யூஸ் பண்ணலனா வெட்டிரும். கோ, ஊர்புற வழிய பாரு. ஐயோ, பெரிய தினமும் வாங்கி கொடுத்துருக்கா துபாய். நான் போயிட்டு வரணுங்க. உட்காரு. அப்பா, அதென்ன தாடி தரமா? எனக்கு டைம் இல்லைங்க. இப்ப என்ன பண்ற? சும்மா தானே இருக்க. ஆமா, பண்ணு. ஐயோ, திருப்பி எப்படிங்க தாடி எடுக்க முடியும்? வா, உட்காரு, பண்ணி விடுறேன். நீ யாரு? எங்க வந்த? எதுக்காக இப்ப என்ன கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு புதுசா சலூன் கடை வைக்க வந்திருக்கேன். கஸ்டமரை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. அட பாவி, மொட்டையார் சுட்டே நீ? ஷேவிங் பண்ண மொட்டை ஃப்ரீ. டேய், ரொம்ப பேசினா கழுத்து. ஐயோ, இவன் பிளேடு ட்ரிம்மிங்னு பேசும்போதே நம்ம உஷாராயிருக்கணும். வேற. ஹலோ துபாய். என்ன பேட் பாய்ஸ்? துபாய் அண்ணா இவனுக்கு சேவ் பண்ணவே தெரியல. காசு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரே நாள்ல மொட்டை போட்டு வந்துடுறான். கால் விழுந்து கேட்கறேன்ப்பா, கொஞ்ச நாளைக்கு மொட்டை சேவிங்கிற பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஒரே அலர்ஜி. ஒண்ணு துபாய், போன வாரம் வரைக்கும் உங்க போட்டு வாடகை 300 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம்ல. ஆமா. இப்போ அடுத்த வாரம் 600 ரூபா கொடுக்க போறோம். என்னது, ஒரே வாரத்துல டபுள் இன்கிரிமெண்ட்? இல்ல, இப்ப 300 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்க போறோமே. 300 + 300 600. என்னடா ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேன்றான். ஏமா பார்த்து வரக்கூடாது? நான் விளையாடுற நீ ஒரு கூலிக்காரன், அவனை இடிச்சு போட்டு பழைய ஆமலை போடுறியா? பண திமிருது உங்களுக்குலாம். Mind your words. See madam, first you have to mind your driving, second you have to mind the road rules, thirdly you have to mind your behavior, fourthly you have to mind the surrounding people, fifthly you have to mind who are us. You see the position of your bloody car and the position of the bicycle. Who created the problem? It's you, and you're the only person responsible for this. We are not going to the police because we are the police and judges here, and look, we are the only persons to give judgment, and now it's you who has to compensate for this. What? Yes, you have to give him 1000 rupees as compensation. என்னது, 1000 ரூபாயா? அப்படி வாங்கடி தமிழுக்கு. ஏதோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா நாங்களே மறந்துருவோமா? எங்க சிலுவை யாரு? யாருடா? தெரியாத உனக்கு? ஏச்சி கேட்டார் டிகிரி கோட. ஏய் சிலுவை, 1000 ரூபாய் வாங்க இந்த வண்டி எடுக்க கூடாதமா நீ? இது அநியாயம். அந்த சின்ன காயத்துக்கு 1000 ரூபாயா? இட்ஸ் டூ மச். அது 2 மச்சோ 3 மச்சோ. அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், ஆக்சிஜன் ஏத்தணும். அவன் வண்டிக்கு யாரமா செலவு பண்ணுவா? இவ்வளவு செலவுக்கு 1000 ரூபாய் பத்தாது. எக்ஸ்ட்ரா கேளுங்க. நீ எமோஷனல் ஆகாத. இந்த இப்ப என்னன்ற 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாதா? அங்க மறுபடியும் விழுந்துட போற. அக்காக்கு வழி விடுறா. என்ன பாக்குற? ஒரு ஆத்திரவசனா யாரோ வாய தந்து பேசாதீங்க. இந்த பொண்ணு பாக்க நீங்க. வாடா நீ போடா, நீ கிளம்பு. நீ என்னடா பாக்குற? போடா. அப்பத்தி தாண்டா சிலுவை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சோசியல் சர்வீஸை பத்தா உருப்படியா 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்காது சிலுவை. அந்த 1000 ரூபாய் எடு. கூட பேசிக்க. என்ன கழிச்சு தானே பணம் வாங்கினேன். இந்த அடிக்கு ஒரு ரூபா பிளாஸ்டர் போதும். இந்த அளவுக்கு பில்டப் பண்ண நானு. போ நான் முறைகிறேன். சரி ரொம்ப நாளா டவுன் பார்ல தண்ணி அடிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே. சிலுவை, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ஏசி, பாரு, கிளாஸ் எல்லாம். அம்மா, இந்த குச்சிக்கு பேர் என்ன சிலுவை? எதுக்குடா அதெல்லாம்? அதுலயே வை. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். சிகரெட் அவனுக்கு தெரியாம புகப்படு. கிளிபாஸ். எஸ் பாஸ். நீ 2வது ரவுண்ட்லயே உளர ஆரம்பிச்சிட்ட. ப்ளீஸ் கண்ட்ரோல். என்ன ஆச்சரியம், நம்ம கிட்ட இவ்வளவு சவுண்ட் கொடுத்து பேசுறான், அவன் வாய் அசைய மாட்டேங்குதேடா. நீ குடிச்சது என் வாயிலடா, காது. அதான் பல்ல காணுமேனு யோசிச்சேன். கிளிபாஸ், நீ ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ணு.
நீ என்ன தப்பா பேசலாமாடா சிலுவை? சிலுவை எங்கடா? Glad to meet you, சிலுவை. How are you? உன்னை நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜாலி, ஹாப்பி, சந்தோஷம் எல்லாமே. அவன் சொன்ன மாதிரியே 2வது ரவுண்ட்ல வளர ஆரம்பிச்சிட்டான். 3வது ரவுண்ட் போச்சு, மவுத் ஆயிடுவான். கொடுக்காத. கிளிப்பாஸ், அது நீடா. தேங்க்யூ. இந்த கிளிப்பாஸ் 3 ரவுண்டுல 30 ரவுண்ட் ஆனாலும் ஸ்டெடியா நிப்பான்டா. நிரூபிச்சு கேட்டுறான் பாரு. 2 ரவுண்ட் முடிஞ்சது, 3வது கூட. அவ்வளவுதான். கிளிப்பா ஸ்டெடியா இருக்கான் பாடுறா. ஐ லைக் யூ. ஐயோ தூக்குங்கடா. தெரியல உனக்கு. டீசெண்டா நேரத்துக்கு வந்தா டீசெண்டா. ஹாய். நில்லு. இது உனக்கு நல்லா இருக்கா? டைட்டானிக் வாட்ஸ் நல்லா இருக்க. ஆமா, நீங்க ஒரு லேடிஸ் பாருக்கு வந்திருக்கீங்களே, தப்பு இல்ல? ஷூ, இந்த பிலோமினாவை யாரும் ஏமாத்த முடியாது. பிலோமினா? நைஸ் நேம். ஆமா பிலோ, உங்களை யார் ஏமாத்துனது? அடிப்பட்ட வண்டிக்காரனுக்கு எக்ஸ்ரே, இசிஜி, ஆக்சிஜன் எல்லாமே இங்கே தானே. வண்டிக்காரன் போட்டு கொடுத்துட்டான்பா. தெரியும்டா அம்மிக்கு வசி. லுக், நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள பணம் வரணும். இல்ல நான் போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? 1 அகுதே 2 இகுதே 3 You cheat! எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தூக்கிட்டு போய் வெளியே விட்டுறீங்களா? எடுத்துப்பா, அவசரம் எடுத்து. ஓடு, ஓடு, ஓடு. இங்க படியே காணோம். ஓ, இங்க ஏறா. வா. சீக்கிரம் வாடா. பஸ்ஸுக்குள்ள வர்றதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? சரி, ஒரு தம் எடு. காலி ஆயிடுச்சு. ஏன்னா இப்பதான் 2 பேக்கெட் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள காலி பண்ணிட்டேன். சிகரெட்டை பிடிங்கடா, திங்காதீங்க. ஐ லைக் யூ. அடுத்த ஸ்டாப்ல வாங்கி தரேன். சீட்டை பார்த்துக்கணும், சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். பிரதமர் சீட்ல இருந்து பஸ் சீட் வரைக்கும் பெரிய பிரச்சனை போல இருக்கு. அஞ்சுமா, இந்த தடவையும் நமக்கு சம கலெக்ஷன். இந்த மீன் விற்கிற காசையாவது ஒரு வாரத்துக்கு வச்சிருப்பீங்களா? டேய் கிச்சா, என்னடா மீன் வித்த காசெல்லாம் நீ தான் மெயின்டைன் பண்ற. இன்னும் ஒரு வாரத்துக்கு எவங்கிட்ட கை நீட்டக்கூடாது, புரியுதா? ஓகே. இவங்கிட்ட விட்டனா கண்ணாமனா செலவு பண்ணுவான். பட்ஜெட் மேட்டர் பாஷா கிட்ட விடு. யா பாஷா. ஏய் ஏண்டா இவனை கூப்பிட்டேன் கீச்சா அப்படியா வந்தா? அப்படியெல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கு. சீக்கிரம் கிளிப்பா, ஸ்பாட் லேட். எப்படி என்ன ரேட் சொல்லலாம்? என்ன ஒரு 2000 5000 சொல்ல. பின்ன பீர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். மீன் ரேட்டு உனக்கு தானே இப்ப தெரியும், நீயே சொல்லு. ஒரு கூட 500 இல்ல 600ன்னு சொல்லு. கூட 600 சில்வா இந்த 3000 ரூபா நானே இந்த மொத்த கூட எடுத்துக்கிறேன். 800 ரூபா போடு, கூட 600 ரூபாய்க்கு விற்கிறான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடி கட்டணும். தோமாசே, தலையை விட்டு வாழையம் பிடிக்கிற. முதல்ல அவனுக்கு போட்டு கொடுக்கல துபாய், அவனை பிடிப்பவா? கொஞ்சம் நிம்மதியா சாண்ட் பாத் எடுக்க விட மாட்டீங்களே. நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு காது உள்ள. ரிப்பீட் அகைன். ஞாயிற்று வைகேசிலுக்கு போட்டு கொடுத்து அனுப்புறேன். ஓஹோ, அந்த மேட்டருக்கு வரீங்களா? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கப்பா. வேலை செய்யறன்னு பேர் பண்ணிட்டு வெட்டியா சேர்ல உட்காந்துட்டு குங்கும ஆனந்தவனை படிச்சுக்கிட்டு டேபிளுக்கு மேலேயும் வாங்குறான், கை விட்டு கீழேயும் வாங்குறான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. வாரத்துல 2 நாள் லீவுனா உயிரை பறைய வச்சு சமுத்திரத்துக்குள்ள போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற கடல் சர்வெண்ட் நாம. நம்மளுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் வேணாமா? சொல்லியா? அதுதான் சண்டே. அன்னைக்கு எனக்கு லீவு. அந்த 1 நாள் போட்டியே வேஸ்ட் ஆகணும். அதனாலதான் சிலுவைக்கு நான் வாடகை கொடுக்குறேன். இது என்ன தப்பு? இந்த மாதிரியா நீ துபாயில இருந்து வந்து 10 மாசம் ஆகுது. சிலுவை பத்தி உனக்கு தெரியாது. நீ அவனுக்கு போர்டு கொடுக்குற எங்க போப்பில் வைக்கிறது? டேய், நான் துபாயில இருந்து வந்து 10 மாசம் தான் இருக்கலாம்.
ஆனா அவங்க எல்லாத்தையும் விட சிலுவை எனக்கு நல்லா தெரியும். நான் அவனுக்கு போட்டு கொடுப்பேன். என்ன பண்ணுவீங்க? இனி உங்ககிட்ட எங்களுக்கு பேச்சு இல்ல. உன்னை பத்தி சங்க தலைவர்கிட்ட பேசிக்கிறோம். யாருகிட்ட? சங்க தலைவர்கிட்ட. யூ மீன் யூனியன் லீடர்? See there. உங்க சங்க தலைவர் மவுத் ஆயிட்டாரா? தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு தெரியாம சேன் பாத்து எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? சங்கம் எங்கன்னு சொல்லி சமுத்திரத்தையும் கெடுத்துறாதீங்களா? போங்க போ. இடியட்ஸ். நடுக்கடல்ல மீட்டிங் போட்டான்னு போடுவாங்க. ஹாய். ஹலோ பேட் பாய்ஸ். ஹலோ துபாய். ஹாய் துபாய். இன்னும் தரையிலே தடுமாறுறீங்க. இல்லவே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது தப்பா நினைக்காதீங்க. இவனுக்கு நீச்சல் தெரியாது. வாரம் கடலுக்குள்ள கூட்டு போறேன். ஒரு நாள் துபக்கடின்னு உழுக போறான். அப்புறம் வலையில மீனுக்கு பதிலா இவனை கொண்டு வர போறேன். வீசும். என்ன பேசுறீங்க துபாய்? நான் பிறந்ததே கடல்ல தான். முஸ்கோலி நான் கேட்டேன். அட்வான்ஸ் 100 ரூபா போக இந்தாங்க மீதி போட்டு வாடகை கொண்டாடே. சிலுவை சாப்பிட்டு ஒரு வாரம் சிலுவை. பசிக்கு ஏதாவது கொடு சிலுவை. ஒரு 300 ரூபா கொடு. சிலுவை வச்சு கொடு. சரி கொடுத்துறேன். இந்தாயா வாங்கிட்டு பா. எப்பா நீ எல்லாருக்கும் சிலுவை. ஓகே ஓகே. கல்லியோ யார் யார்? எப்பா சிலுவை பிச்சைக்காரன் கேட்டோன்னா 300 ரூபாய் தூக்கி கொடுக்குறிய. இந்த ஈரோசமா எலெக்ஷன் நிக்க போறியா? அட அந்த கர்மம் யாருக்கு வேணும்? அப்புறம் போன வருஷம் அவங்ககிட்ட வாங்கின கடன். போன வருஷம் வாங்கின கடனா? அட பாவிகளா, கடன் கொடுத்தோடனே பிச்சைக்காரன் ஆயிட்டீங்களாப்பா? ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்துல என்னதான் பண்ணுவீங்க? அகிட்டே